நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கள் கிழமை. ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை என்கிற அற்புதமான அடையாளத்தை திருத்தூதர் பணி நமக்கு கொடுக்கிறது. ஸ்தேவான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஞானத்தோடு செயல்பட்டார். துன்ப நேரத்திலும் துயர நேரத்திலும் கூட அவர் கடவுளுக்குள் மகிழ்ந்தவராக இருந்தார். தூய ஆவியை வாயிலாகவே அவர் பேசினார். இதோ ஆண்டவர் நமக்கும் இத்தகைய அருள் வழங்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்த ஞானத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சான்று பகிர்ந்து வாழ அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இன்று திருப்பாடல் 119 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது முதலில் திருச்சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். விவிலியத்தினுடைய உட்பொருள்களையும் நாம் படித்து கடவுள் கொடுக்கிற சட்டங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அறிந்து செயல்படுவோர் பேறு பெற்றோராய் இருக்கிறார்கள். நாம் இத்தகைய கூட்டத்தில் இடம்பெற முதலில் ஆண்டவரை அறிவது, பிறகு அவர் கொடுத்த திருச்சட்டங்களை அறிவது, பிறகு திருச்சபையை அறிவது, இவற்றின் வழியாக நம்மை அறிந்து திருச்சட்டத்தின்படி செயல்படுவது. இந்த ஆற்றல் உள்ள சிறப்பு பயணத்துக்காக மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன் என்ற வார்த்தைகள் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும்
அவைகளை முன்னிட்டு நம் வழிகளை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவைகளை முன்னிட்டு நாம் தீய வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக கடவுளுடைய விதிமுறைகள் எப்படி வழிகாட்டுகிறதோ அப்படியே பயணிக்க வேண்டும். இதை உணர்ந்தவர்களாக அருள் வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும் என்கிற வார்த்தைகள். கடவுளுடைய விதிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழிமுறைகளை எடுத்து சொல்லுகிற பொழுது கடவுள் அந்த வழிமுறைகள் சரியானவைதானா என்பதை நமக்கு அறிய தருகிறார். இப்படி கடவுளுடைய வழிகாட்டுதலில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொய் வழியை விட்டுவிட்டு திருச்சட்டத்தையும் உண்மையையும் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றலும் ஞானமும் தந்து வழிநடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை